நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 25 பைசா. நம்ம இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட 25 பைசா நாணயம். 25 பைசா நாணயம் 1957 முதல்ல வருது. நயா பைசா. அப்போ வந்து நயா பைசான்னுட்டு வெளியே விட்டுருக்காங்க. நயா பைசா, இது ஒரு பைசாவையும் நயா பைசான்னு தான் விட்டுருந்தாங்க. இதுவும் புதுசாக வரும்போது நயா பைசா. அப்புறம் வந்து 1957 இருந்து 63 வரைக்கும் நயா பைசா தான். 57, 59, 60, 61, 62, 63 இவ்வளோ வருஷம், 6 வருஷம் நயா பைசான்னு வெளியே விட்டுருந்தாங்க. மெட்டல் வந்து நிக்கலில் விட்டுருந்தாங்க. வெயிட் வந்து 2.2 கிராம் சைஸு 19 மில்லிமீட்டர் ரவுண்டு ஷேப்பில். எல்லா 25 பைசா நாணயமும் ரவுண்டு ஷேப்பு தான். இது வந்து நிக்கலில் வெளியிட்டது ரவுண்டு ஷேப்பு. பாம்பே, கல்கத்தா 2 மிண்டில் வெளியிட்டிருந்தாங்க. 2 மிண்டு. அப்புறம் 25 பைசான்னுட்டு நயா பைசா மாறிக்கிட்டு பைசா அது 64 இருந்து பைசா ஆரம்பிச்சு 64, 65, 66, 67, 68 இவ்வளவும் பைசா. அதுவும் நிக்கல் தான். 2.5 கிராம் 19 மில்லிமீட்டர் சர்க்குலர் ரவுண்டு ஷேப்பு தான் பைசா வெளியிடும் போது. அதுக்கப்புறம் 72 இருந்து 90 வரைக்கும் காப்பர் நிக்கலும் காப்பரும் கலந்து காப்பர் நிக்கல் பண்ணியிருந்தாங்க. 2.5 கிராம் தான் எடை, 19 மில்லிமீட்டர் சர்க்குலர். எல்லாமே சர்க்குலர் ரவுண்டு ஷேப்பு காயின்ஸ் தான். இது சர்க்குலர்ல 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90 வரைக்கும் ரவுண்டு ஷேப்பில் உள்ள நிக்கல் காயின், காப்பர் நிக்கல் காயின் வெளியிட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஸ்டீல் காயின் 88 இருந்து 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 2000, 2001, 2002 வரைக்கும் ஸ்டீல் காயின்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்க்குறது மாதிரி ஸ்டீல் காயின்ஸ். இந்த ஸ்டீல் காயின்ஸ் 2002 இருந்து 25 பைசா பிரிண்ட் பண்ணதை நிப்பாட்டிட்டாங்க. கடைசியாக வந்தது 2002 தான் கடைசியாக அது பிரிண்ட் ஆனது. ஸ்டீல் காயின் 88 இருந்து ஆரம்பிச்சு 2002 25 பைசா 57 இருந்து 25 பைசா ஆரம்பிக்கும் போது நயா பைசான்னு ஆரம்பிச்சு அப்புறம் 25 பைசான்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஸ்டீல் காயின்ஸ்ல 2002 வரைக்கும் வெளியிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த காயின்ஸ் இதனுடைய விலை என்னது? நயா பைசா விலை யூஸ்டு காயின்ஸ் தான். 1 ரூபா 2 ரூபா இப்படி வாங்குவாங்க. 1 ரூபா 2 ரூபா தான். யூஸ்டு ரொம்ப யூஸ்டா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நல்ல கண்டிஷன் இருக்குது, கொஞ்சம் லிட்டில் யூஸ்டு தானே ஒரு 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. யூஎன்சி அது வேற ரேட். அது கலெக்ஷன் பண்றவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த டைம்ல பாக்கெட்டா யாராவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கும். அவங்க வந்து ஒரு பீஸுக்கு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்குவாங்க. 25 பைசாவும் அந்த மாதிரி தான். 64 இருந்து 68 வரைக்கும் 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ரொம்ப யூஸ்டு பரவாயில்லாத யூஸ்டானா ஒரு 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா. 72 இருந்து காப்பர் நிக்கல் காயின் 72 இருந்து 90 வரைக்கும் காப்பர் நிக்கல் காயின்ஸ். அதுவும் ரவுண்ட் ஷேப் தான். அதுவும் 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி தான் யூஸ்டு காயின்ஸ் போகும். நல்ல ஃபைன் கண்டிஷன், வெரி ஃபைன் கண்டிஷன். ஒரு 5 ரூபா 4 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா. யூஎன்சி 10 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி வாங்குவாங்க. யூஎன்சி நம்ம கிட்ட யார்கிட்டயுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அது சேகரிச்சு வச்சிருக்கிறவங்க பாக்கெட்டா வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த யூஎன்சி காயின்ஸ் இருக்கும். அவங்க 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இது கொடுப்பாங்க. ஹோல்சேல் ரேட்னா குறைச்சு கொடுப்பாங்க. மற்றபடி ரீட்டைல் பிரைஸ். இதுல சில மிண்டுகள் கொஞ்சம் விசேஷமா ரேரா இருக்கும். அது நான் இன்னொரு வீடியோவில் எந்த மிண்டு என்ன விலைன்னுட்டு உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன். இந்த ஸ்டீல் காயின்ஸ் என்ன விலைக்கு போகும்? இந்த காயின்ஸ் அதிகமா விலைக்கு போகாது. இது வந்து எல்லாரும் இரும்பு விலைக்கு வாங்குறாங்க. இரும்பு விலை 1 கிலோ இரும்பு, பழைய இரும்பு எவ்வளவு? 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா இந்த மாதிரி தான் வாங்குறாங்க. கலெக்ஷன் பண்றவங்களா இருந்தா நிறைய ஒரு பீஸ் 2 பீஸ்னா 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்குவாங்க. நிறைய வாங்கணும்னு சொன்னா யாரும் வாங்குறது இல்லை. நிறைய வாங்கணும்னு சொன்னா அவங்க அந்த ஒரிஜினல் பிரைஸுக்கு தான் 25 பைசாவுக்கு 25 பைசா 25 பைசாவுக்கு 25 பைசா யூஸ்டு காயின்ஸ். ரொம்ப யூஸ்டு பங்கஸ் எல்லாம் இருந்தா நல்லா ஃபைன், வெரி ஃபைனா இருந்தா அவங்க 1 ரூபா 2 ரூபா. யூஎன்சி காயின்ஸ் எல்லாம் இருந்தா கூட இப்பவும் பாக்கெட்ல பேங்க்ல இருந்து சில இடங்கள்ல பேங்க்ல இருந்து வாங்கி வச்சிருக்கவங்க அவங்க கிட்ட இருந்து வருது, பாக்கெட்டா வந்துகிட்டு இருக்குது. அவங்க வந்து சில சமயத்தில் 50 பைசா 1 ரூபா யூஎன்சி காயின்ஸ் 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி 5 ரூபா சொல்லுவாங்க. அப்படி எப்படி கிடைக்கும் வர்றதுக்கு இருக்குது. இதுலயும் சில மிண்டுகள் கொஞ்சம் ரேர் உண்டு. அந்த மிண்டுகளை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டீல் காயின்ஸ் 2002 லாஸ்ட்ல வந்தது. 2002 வரைக்கும் வந்திருக்குது. பாருங்க, மிண்டு பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா, அப்புறம் கனடா மிண்டு, ஒட்டோவா மிண்டு இப்படி வந்திருக்குது. இவ்வளவு மிண்டு வந்திருக்குது. பாருங்க, பார்த்துக்கிட்டு இதனுடைய விலையெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. எங்க சேனல்ல பாருங்க, ஒவ்வொரு காயின்ஸுடைய விலைகள், ஒவ்வொரு மிண்டினுடைய விலைகள் எல்லாம் நாங்க போடுவோம்.
நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு செய்திகள் கிடைக்கும், என்ன விலைக்கு இருக்குது என்ன விலைன்னுட்டு வேற உள்ள பார்த்துக்கிட்டு நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே.